ப்ரோ 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு நீ ஒரு கோர்ஸை எப்படி செலக்ட் பண்ணும், அந்த டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் இருக்குல்ல, என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் நீ கன்சிடர் பண்ணி அந்த டிசிஷனை எடுக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உனக்கு கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் பண்ண போகிறேன். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோவில் நீ வா போன்னு பேசுவேன். அது மரியாதை இல்லாமல் கிடையாது. நீ ஆஃப்கோர்ஸ் நீ 12th ஸ்டாண்டர்ட் கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்க அப்படின்னா நீ என்னோட ரொம்ப ரொம்ப சின்ன பையனாக அர்த்தம். ஸோ நீ வா போன்னு சொல்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. ப்ளஸ் இது நம்ம 2 பேரும் பர்சனலாக பேசுகிறோம், 1-on-1. நான் ஒரு ஸ்டேஜ் மேலே இன்னும் ஒரு 1000 பேர் கூட பேசல, உன் கூட பேசுகிறேன், நீயும் நானும் மட்டும். ஸோ ஜிம்மில் நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது ப்ரோ இந்த ஒர்க் அவுட் எப்படி போகணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டேன்னா ப்ரோ இந்த மாதிரி பண்ணு ப்ரோ அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி தான். ஸோ மரியாதை இல்லாமல் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு தான் இந்த நீ வா போன்னு நான் சொல்கிறது. ஓகே, நீ 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு காலேஜுக்கு நீ கோர்ஸ் செலக்ட் பண்ண போகும்போது ஃபர்ஸ்ட் என்ன செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுல உனக்கு தெளிவாக ஒரு ஐடியா இருக்கணும். எல்லாருமே இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, நானும் இன்ஜினியரிங் படிக்க போகிறேன், இல்லாட்டி எல்லாருமே பிகாம் இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க, நானும் அதை பண்ண போகிறேன் அப்படின்னு இல்லாமல் உனக்கு என்ன பண்ண பிடிச்சிருக்கு. ஏன்னா யோசிச்சுப்பார், நீ 20 years old நீ கிராஜுவேட் ஆகிற, இல்லை 21 years நீ கிராஜுவேட் ஆகிட்டு நீ ஒர்க் ஃபோர்ஸ்குள்ளே போகிற அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40 years 60 years வரைக்கும் நீ ஒர்க் பண்ண போகிற. ஸோ 40 year கரியர் இருக்க போது 40 வருஷத்துக்கு உன்னால் எவ்ரி சிங்கிள் டே ஒர்க்குக்கு போயிட்டு ஓகே இது என்னோட பேஷன், இது எனக்கு பண்ண பிடிக்கும் அப்படின்னு மைண்ட் செட் இருந்தால் தான் நீ 40 yearsக்கு சஸ்டெயின் பண்ண முடியும். உன்னால் ஃப்யூச்சரில் உனக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை வரும், ஃபேமிலி இருக்கும், ஃபேமிலிக்காக நீ ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வேலைக்கு போவேன், அது எல்லாமே ஓகே தான். பட் மேட்ரு உனக்கு அந்த வேலையில் சுத்தமாக ஒரு இஷ்டமே இல்லைன்னு வச்சுக்கோயேன், ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுதான் நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஸோ நீ கோர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உட்கார். ஃபர்ஸ்ட் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்டில் இருக்கும்போதே உட்காந்து ரிசர்ச் பண்ணி, இப்போ இன்ஜினியரிங் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டுனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா என்ன, சிவில் இன்ஜினியரிங்னா என்ன, ட்ரிபிள்இனா என்ன, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்னா என்ன கோர்ஸ் எடுத்தால் உனக்கு ஸ்கோப் அதிகமாக இருக்கும். இன்டர்நெட் உன் கையில் இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் கூட இதை பற்றி நான் என்னோட சேனலில் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ரிசோர்ஸஸ் எக்கச்சக்கமாக இருக்கும் உனக்கு. நீ பண்ண வேண்டியதெல்லாம் உட்காந்து உன்னோட ரிசர்ச்சை பண்ண வேண்டியது. ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப போர் அடிக்கும் உட்காந்து என்ன ப்ரோ ஜாலியாக கேம் விளாடலாம், இல்லாட்டி டிவி பார்க்கலாம், உட்காந்து என்னத்தை ரிசர்ச் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு சின்ன ரிசர்ச் இருக்குல்ல நீ பண்ணுறது, அது உன்னோட லைஃபே மாற்ற போகுது டோட்டல். ஏன்னா 40 years நீ ஒர்க் பண்ண போகிற, அதை மைண்டில் வச்சுக்கோ. ஸோ ரிசர்ச் பண்ணிட்டு நீ பார்க்கும்போது உனக்கு புரியும், ஓகே இந்த ஃபீல்டில் இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணுவாங்க, இந்த ஃபீல்டில் இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்ட்டு உனக்கு புரியும். இல்லாட்டி யாராவது உனக்கு தெரிஞ்சவங்க அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு அந்த ஒர்க் இன்சைட்ஸ் எப்படி இருக்கும், ஆஃபீஸில் 9 to 5 உட்காந்து ஒர்க் பண்ணும்போது என்னென்ன பண்ணுவீங்க, எப்படி இருக்கும், ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்கும், அதெல்லாம் உனக்கு கரெக்டான ஆளா, இல்லை நீ ஐடி கம்பெனியில் போய் உட்கார போகிற அப்படின்னா 9 to 5 உட்காந்து நீ ஆக்சுவலி கோடிங்லாம் பண்ணிவிட்டு நீ டே டு டே ஆஃபீஸ் ஒர்க் நீ பண்ணும்போது எப்படி இருக்கும், அதை மென்டலாக நீ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ட்ரை பண்ணு. ஏன்னா ஸ்கூலில் நீ இருக்கிற வரைக்கும் உன்னோட பேரண்ட்ஸ் அண்ட் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே மார்க் வாங்க, ஸ்டேட் ஃபஸ்ட்டுக்கு இன்னும் மேலே வாங்க அப்படின்ட்டு உன்னை புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் ஆக்சுவலி என்னென்னா அதெல்லாம் எதுவுமே மேட்ரு கிடையாது. மேட்ரு என்ன தெரியுமா, பேசிக்லி நீ ஒரு அடல்ட்டாக வாழ்கிறதுக்கு உனக்கு காசு வேணும், சர்வைவ் பண்ணுறதுக்கு, ரெண்ட்டு, பில்ஸு, நீ கார் வாங்க போகிற, சாப்பிட்றதுக்கு, க்ராசரிஸ், எல்லாத்துக்குமே உனக்கு காசு வேணும். அந்த காசு உனக்கு எங்கேருந்து வரப்போகுது? யூஸ்வலி மக்கள் ஒரு 9 to 5 ஜாபுக்கு போயிட்டு அதுலேருந்து வர காசு எடுத்து வாழ்க்கை வாழ்வாங்க, அவ்வளோதான். அந்த காசு நீ எப்படி ஏர்ன் பண்ண போகிற? சிம்பிள் அஸ் தட். ஸோ மோஸ்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட 2 டைப் ஆஃப் கேட்டகரியில் இருப்பாங்க. ஒன்று எக்ஸாக்ட்லி தெரியும், ப்ரோ இதில் எனக்கு பேஷன் இருக்குது, இதுதான் நான் பண்ணுவேன், எங்கள் அப்பா இது பண்ணிட்டு இருந்தார், இல்லாட்டி நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்கேன், அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் பேஷன் இருக்கும், இதுதான் ப்ரோ எனக்கு லைஃப்பில் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருந்தால் பிரச்சனையே இல்லை. ஸ்ட்ரைட்டாக அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணு, ஸ்ட்ரைட்டாக அதில் என்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இரு. ஏன்னா அது உனக்கு அதுலேருந்து பே உனக்கு கம்மியாக வரப்போகுது அப்படின்னாலும் டசன்ட் மேட்டர். ஏன்னா உனக்கு பிடிச்சிருக்காது, அதுக்கு ஸ்கோப் கம்மியாக இருக்குன்னா ஒன்றும் பண்ண முடியாது உன்னால். ஓகே, ஸோ உனக்கு அதான் பிடிச்சிருக்கு, ஸோ நீ அதை தான் சூஸ் பண்ணணும், கேரி ஆன். பட் அந்த கேட்டகரி ரொம்ப ரொம்ப சின்ன பர்சன்டேஜ் தான். இன்னொரு கேட்டகரி இருக்கும், ப்ரோ என்ன பண்ணணுன்னே தெரியல ப்ரோ, ஐடியாவே இல்லை என்ன பண்ணணுன்ட்டு. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஜஸ்ட் லிட்டரலி சர்ச் பண்ண போயிட்டு எது அதிகமாக பே பண்ணணும், எந்த டிகிரி படித்தா அதிகமாக பே பண்ண போகுது அப்படின்னு ரிசர்ச் பண்ணிட்டு ஜஸ்ட் பிளைண்ட்லி கோ ஜாயின் தட் டிகிரி. ஏன்னா உனக்கு எதுலையுமே பேஷன் இல்லை, என்ன பண்ணுன்னே உனக்கு தெரில. அந்த மாதிரி இருக்கும்போது பெஸ்ட் ஃபார்ம் எதில் அதிகமாக காசு கிடைக்கும், எதில் நீ அதிகமாக சம்பாரித்து செட்டில் ஆகலாம், அந்த டிகிரியை சூஸ் பண்ணிட்டு லிட்ரலி போய் சேர்ந்துரு. சிம்பிள் அஸ் தட். பட் ப்ரோ அந்த டிகிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா அது எனக்கு செட் ஆகலை அப்படின்னா, ப்ரோ உனக்கு எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, மைட் அஸ் வெல் ஜஸ்ட் எதில் அதிகமாக பே பண்ணுதோ அதை போய் ஜாயின் பண்ணிவிடேன். ஹூ கேர்ஸ், ஜஸ்ட் கோ டூ இட் ப்ரோ. இன்னொரு முக்கியமான மேட்ரு பேரண்ட்ஸ் நிறைய உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நீ டாக்டர் ஆகணும், நீ இன்ஜினியர் ஆகணும், உனக்கு உட்காந்து நீ நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணு, இல்லாட்டி வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ்க்கு IIT JEEக்கு ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு ஒன்று புஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் உன்னோட பேக்ரவுண்ட் அண்ட் உன்னோட கெப்பாசிட்டியை அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது. ப்ளஸ் அவங்க ஓல்ட் ஸ்கூல் திங்கிங்கில் இருப்பாங்க, இதுதான் அதுதான் அப்படின்ட்டு. பட் உனக்கு அவங்க சொல்கிறதுல உனக்கு இஷ்டம் இருக்கான்னு பாரு ஃபஸ்ட்டு. நீ நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் வரும். நீ 12th ஸ்டாண்டர்டில் மார்க் கம்மியாக இருப்ப, உடனே உனக்கு
டொனேஷன் கட்டி வந்து காலேஜில் சேர்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம். அப்போ வந்து நீ ஆசைப்படுற கோர்ஸுக்கு டொனேஷன் அதிகமாக இருக்கலாம். அப்போ வந்து நீ இல்லை அவங்க டொனேஷன் இல்லாத ஒரு கோர்ஸை பிக் பண்ணிப்போம், ஏன்னா எதுக்கு நம்ம பேரண்ட்ஸ்க்கு ஸ்ட்ரெஸ் கொடு அப்படின்னு நீ யோசிச்சு அந்த டிசிஷன் எடுக்கலாம். எவ்ரி திங் இஸ் ஃபைன். பட் மேட்டர் என்னன்னா, நீ அந்த பிக் பண்ணுற ஓகே நம்ம டொனேஷன் இல்லாத கோர்ஸை பிக் பண்ணிப்போம் அப்படின்னு நீ பிக் பண்ணிட்டேன்னா உன்னோட ஃப்யூச்சர் பார்த்துக்கோ. 40 இயர்ஸ் ஏன் வச்சுக்கோ. ஏன்னா அந்த ஒரு நாளில் அந்த டிசிஷன் நீ எடுத்துருவோம், ஒரு செகண்டில் எடுத்துருவேன். பட் 40 இயர்ஸ்க்கு நீ கஷ்டப்பட்டோம், அது ஓகேவான்னு பார்த்துக்கோ. இப்போ நீ ஸ்கூலில் இருக்கிற அப்படின்னா உன்னை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அட்டே ப்ரோ அது பண்ணலாம் இது பண்ணலாம், ஜாலியாக வெளியே போகலாம், சுற்றலாம், சில டைம்ஸ் வந்து சரக்கு அடிக்கலாம், தம் அடிக்கலாம், அந்த மாதிரி கூட சில பேர் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. லக்கிலி எனக்கு அந்த மாதிரி ஹேபிட்ஸ்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸும் உன் லைஃப்பில் வர விடாத. அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி என்ன நீ லைஃப்பில் பண்ண புரிஞ்சுக்கோ. நீ ஸ்கூலில் காலேஜில் இருக்க வரைக்கும் உனக்கு எதுவுமே தெரியாதா, ஜாலியாக இருக்கும், ஃபன் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கும். பட் ஒன்ஸ் நீ கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் அந்த ஒர்க் ஃபோர்ஸ்குள்ளே போகும்போது அப்போ தான் உனக்கு அந்த அடல்ட்ஹுட்டோட ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் அந்த உங்கள் அப்பா உன்னோட பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு உனக்கு ஃபீஸ் கட்டுறாங்களா, அந்த கஷ்டம்லாம் உனக்கு அப்போ தான் தெரிய வரும். நீ பேரண்ட்ஸ் பாக்கெட் மணி வாங்கிட்டு இருக்க வரைக்கும் நீ 1000 ரூபா 2000 ரூபாலாம் அசால்ட்டாக செலவு பண்ணுவேன், கொடுங்க ஏன் கொடுக்க மாட்டேங்க அப்படின்ட்டு. பட் ஒன்ஸ் நீ அந்த 1000 rupees ஏர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோ. ஸோ நீ 30,000 rupees per month நீ ஏர்ன் பண்ணுற அப்படின்னா ஒரு டே ஜாபில் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து 9 o'clock போயிட்டு 5 o'clock வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக நீ வேலை செஞ்சால் தான் உனக்கு 1000 rupees கிடைக்குது. 30 days 30,000 rupees, 1000 rupees per day. யோசிச்சுக்கப்போ ஒரு நாள் ஃபுல்லாக நீ ஆஃபீஸில் உட்காந்து கஷ்டப்பட்டு தான் உனக்கு 1000 rupees செலவு பண்ண முடியும். பட் நீ உங்கள் அப்பா கிட்ட வாங்கும்போது அசால்ட்டாக வாங்கிட்டு போய் டக் நடி செலவு பண்ணும். that's exactly it bro. ஸோ டிசிஷன் எடுக்கும்போது ஒரு கோர்ஸை பிக் பண்ணும்போது பேரண்ட்ஸ் அவங்க யார்ட்டையுமே நீ கேட்காம, உனக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னா அவங்களோட அட்வைஸ் எல்லாம் கேட்டுக்கோ. எல்லாத்தையும் நீ ஒப்பீனியன்ஸ் கேட்கலாம், அவங்க எது சொல்லுவாங்க அதை பிக் பண்ணு இது பண்ணு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே உனக்கு லைஃப்பில் என்ன பண்ணணும் அதையும் நீ பிக் பண்ணு. சில டைம் வந்து நீ லைஃப்பில் இது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற இது வந்து உனக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போகிறதில்ல. மேபி சில டைம் வந்து நீ எல்லாத்தையும் விட்டு நான் சினிமாவில் டேரக்டர் அந்த மாதிரி நீ யோசிக்கலாம். பட் யோசிச்சு பார்த்துக்கோ அது எந்த அளவுக்கு வயபிளாக இருக்கும் உனக்கு, அதுவும் நீ கன்சிடர் பண்ணணும். சில டைம் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, ஒழுங்காக வேலைக்கு போய்டு அப்படின்ட்டு. அந்த மாதிரி டைமில் நீ வந்து கரெக்டான டிசிஷன் எடுக்கணும். நீ 12th standardலேருந்து நான் காலேஜ் ட்ராப் அவுட் பண்ணிட்டு சினிமா போகணும் யோசிச்சு பார்த்துக்க எத்தனை பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகிறாங்க, உனக்கு அந்த டேலண்ட் இருக்கா அப்படின்றது நீ உன்கிட்ட கேட்டுக்கோ. ஐ willing to do it, ஐ willing to sacrifice. போய் கஷ்டப்படணும், அசிங்கமாக ட்ரீட் பண்ணுவாங்க, அது எல்லாத்துக்கும் நீ ஓகேவான்னு டிசைட் பண்ணிக்கோ. அண்ட் அந்த மாதிரி உனக்கு மியூசிக்கில் சாதிக்கணும், சினிமாவில் சாதிக்கணும், இல்லை பெரிய யூடியூபர் ஆகணும், அந்த மாதிரி உனக்கு ஏதாவது தாட்ஸ் அண்ட் பேஷன் இருந்துச்சுன்னா நான் கொடுக்குற பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா, போய் ஒரு டிகிரி வாங்கிட்டு போய் ஒரு வேலையில் உட்காந்துரு. அது பண்ணிக்கிட்டே பேக்ரவுண்டில் இதை டெவலப் பண்ண ட்ரை பண்ணு. அதை குவிட் பண்ணிவிட்டு நான் ஃபுல் டைமாக இறங்க போகிறேன் அப்படின்னா ரொம்ப 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 கம்மியான பேர் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி நீ நினைக்கிற நம்ம அந்த டாப் 1% நினைக்கிறேன்னா யூ ஆர் நாட் மோஸ்ட் ப்ராபப்ளி. ஸோ ஆல்வேஸ் வந்து நீ ஒரு டிகிரி அண்ட் ஜாபை கையில் வச்சுட்டு பேக்ரவுண்ட் ட்ரை பண்ணு. பேக்ரவுண்டில் இது டேக் ஆஃப் ஆகிடுச்சு, ஏன்னா இது வந்து நம்ம கண்ட்ரோலில் கிடையாதுல்ல, நம்மளை தாண்டி சில ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. சினிமானா அவங்க நமக்கு சான்ஸ் கொடுக்கணும், யூடியூப்னா ஆல்கரிதம் இருக்குது, ஆடியன்ஸ் உன் வீடியோ ரசிச்சு பார்க்கணும், அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கல அப்படின்னா நீ வந்து அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். பட் நீ இறங்கிட்ட அப்படின்னா நீ ரொம்ப மாட்டிப்ப இதில். பட் இதுவே வந்து ஒரு ஜாபை ஃபஸ்ட்டு சைடில் நீ இது பண்ண அப்படின்னா உனக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஆப்வியஸ்லி எனக்கு புரியும், நீ ஃபுல் டைமாக இதில் இறங்கி ஃபுல் டைமாக எஃபர்ட் போட்டுனா நீ ரொம்ப ரொம்ப அதிகமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இதில் வளர்ந்துடலாம், எனக்கு புரியுது. பட் யூ நீட் மனி டு சர்வைவ். அந்த நீ இந்த $100 million பெரிய ஃபினான்ஷியல் குரூஸ்லாம் அட்வைஸ் பண்ணும்போது இறங்கணும் போகணும் ஃபுல் டைமாக எல்லாம் ஓகே தான். பட் யூ நீட் டு சர்வைவ் ஃபர்ஸ்ட். ரெண்ட் பே பண்ணணும், பில்ஸ் பே பண்ணணும், அதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்கள்ட்ட ஆல்ரெடி millions and millions of dollars இருக்கும். பட் ஆக்சுவல் ரியாலிட்டி வந்து யூ நீட் மனி டு சர்வைவ். ஸோ அதுக்கு வந்து அந்த கேப் எப்படி நீ பிரிட்ஜ் பண்ண போகிறது? ஆப்வியஸ்லி உனக்கு ஒரு ஜாப் ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டே யோசிச்சு பாரு. நீ 21 yearsல கிராஜுவேட் ஆகிட்டு ஜாப் வாங்கிட்டேன்னா 21 to 25, 26, 27 வரைக்கும் உனக்கு நல்ல டைம் இருக்குது. நீ ஏர்ன் பண்ணிக்கிட்டே பேக்ரவுண்டில் நீ வந்து எஃபர்ட் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் நீ வந்து ஈவினிங்ஸ் அண்ட் வீக்கெண்ட்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உட்காந்து இதில் உன்னோட பேஷனில் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும், உன்னோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறது. தட்ஸ் த சாக்ரிஃபைஸ் யூ நீட். பட் எப்பயுமே சேஃபாக இருக்கிறது, பெட்டர் பி சேஃப் தேன் சாரி, அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ ஓவரால் இந்த வீடியோட டிஎல்டிஆர் வந்து உனக்கு ஒரு பேஷன் இருக்குது அப்படின்னா அதை போய் ஃபாலோ பண்ணு. அண்ட் அதில் எவ்வளோ ஏர்னிங் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றத நீ ஃபர்ஸ்ட்டே ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கோ. நீ ஒரு லைக் ஆர்ட் நான் இப்போ எப்படி வரைஞ்சி ஏர்ன் பண்ண போனால் கேன் யூ மேக் மணி அப்படின்றத ஃபிகர் அவுட் பண்ணிடு முன்னாடியே. அப்படி இல்லை உனக்கு ஐடியாவே இல்லைனா ஜஸ்ட் பிக் த ஹையஸ்ட் பேயிங் கோர்ஸ். எந்த கோர்ஸில் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியுமோ அண்ட் உன்னால் அதை அஃபோர்ட் பண்ண முடியுமோ அந்த கோர்ஸை பிக் பண்ணி ஜஸ்ட் பிளைண்ட்லி டூ த திங். ஜஸ்ட் ஹார்ட் ஒர்க், அவ்வளோதான், லிட்டில் ஹார்ட் ஒர்க். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பிளைண்டாக யார் பேச்சும் கேட்காத. எல்லாரும் சொல்கிறத எடுத்து கன்சிடர் பண்ணி உன்னோட ரிசர்ச் பண்ணிவிட்டு
அவங்க கூட கலந்து பேசி நீங்கள் இன்ஜினியரிங் எடுக்க சொல்கிறீங்க இல்லை நீங்கள் டாக்டராக சொல்கிறீங்க. ஆக்சுவலி எனக்கு டாக்டர் அதுக்கு இஷ்டமே கிடையாது. நான் வந்து ரிசர்ச் பண்ணதில் இது வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது. என்னோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் என்னோட இதுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது. எனக்கு இதான் பண்ண பிடிச்சிருக்கு அப்படின்னு தைரியமாக பேசுகிறேன். நீ உங்கள் பேரண்ட்ஸ்க்கு பயந்துட்டு நீ பேசாமல் விட்டனா 40 years ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ தட்ஸ் இட். ஒரு இன்ஃபார்ம்ட் டிசிஷனை ப்ராப்பராக எடுக்க வேண்டியது உன்னோட வேலையனா இது உன்னோட லைஃப். யாருமே உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல, நீ தான் உனக்கு ஹெல்ப் பண்ணிக்கணும். இந்த வீடியோ நீ ரசித்து பார்த்துருந்த அப்படின்னா இங்கே இருக்கிற வீடியோவில் டாப் 10 ஹையஸ்ட் பேயிங் ஜாப்ஸ் இன் இந்தியா பற்றி நான் பேசி வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணி பாரு, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அகெயின் இந்த மாதிரி ஹைலி இன்ஃபர்மேட்டிவ் லைஃப் சேஞ்சிங் வீடியோஸ் நான் போட்ட உடனே உன்னோட ஹோம் ஃபீல்டில் வரணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப். தட்டுறோம் தூக்குறோம், 1 step at a time. See you later. Cheers.